எங்கே ஒரு பையன் கார்ப்பரேட் கம்பெனியில் க்ளீனிங் ஒர்க் மாஃப் போடுறதுக்காக போகிறான். அவங்களும் சரி தொடச்சி காட்டு, நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதே மாதிரி பண்ணுறான். க்ளீனிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுறான். சரி, உன்னோட ஒர்க் பிடிச்சிருக்கு, நீ ஜாயின் பண்ணிக்கோ, இமெயில் ஐடி கொடு அப்படின்றாங்க. இமெயில் ஐடியா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு வேலை இல்லை, இமெயில் ஐடினா தான் இங்கே வேலைன்னு சொல்லிடுறாங்க. அவனும் சோகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுறான். அவன் கையில் வெறும் 40 ரூபா தான் இருக்குது. அந்த 40 ரூபா வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அங்கே வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். அங்கே இல்லாத ஒரு பொருள் வெங்காயம். சரி, வெங்காயத்தை நம்ம அடுத்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கலாம்னு சொல்லி அந்த 40 ரூபாய்க்கு 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரான். அந்த 1 கிலோ வெங்காயத்தை 5 கூறு கட்டி வைக்கிறான். அதில் ஒவ்வொரு கூறும் 10 ரூபாய்க்கு விற்கிறான். அதில் 50 ரூபா கிடைக்கிது. 40 ரூபாய் இவன் போட்ட முதலும் 10 ரூபா லாபம் கிடைக்கிது. திரும்ப போய் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதே மாதிரி 5 கூறு கட்டி இதே மாதிரி 4-5 தடவை பண்ணும்போது இவன் 40 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 40 ரூபாய் லாபம் வந்துடுது. அப்போ 2 கிலோ வாங்கிட்டு வரான். 2 கிலோவையும் இதே மாதிரி 5 கூறாக கட்டி விட்டு வெங்காய மண்டி வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுறான். இப்போ வந்து ஒரு பேங்க்லேருந்து வந்து இவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சார், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஓகே, இப்போ நீங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள் சார், நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவனும் இமெயில் ஐடியா அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்கிறான். பேங்க் மேனேஜரும் ஆச்சரியமாக, இமெயில் ஐடி நெட்டு இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இந்நேரம் மாஃப் போட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னானாம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்மளை வந்து சேர்றதுக்கு தான் அப்படின்னு மனம் தளராமல் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்.